நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுக முன்னாள் அமைச்சரும் திருச்செந்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் சம்பவத்திற்கு, அவர் கைது செய்யப்பட்ட சம்பவத்திற்கு திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கண்டனம் தெரிவித்திருக்கிறார். கரூர் சம்பவத்தை திசை திருப்பும் வகையில் இப்போது செந்தில் பாலாஜி மீது வழக்கு தொடர்வதும், இப்போது அனிதா ராதாகிருஷ்ணன் மீது வழக்குகள் தொடர்வதும் திசை திருப்பும் நடவடிக்கை என்பது பொதுமக்களுக்கு தெரியும் என்றும், கரூர் கொடுந்துயரம் தொடர்பான பொய்யான தகவல்களை அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா நேற்று கூறியிருக்கிறார். இது குறித்து நாங்கள் புகார் அளித்திருக்கிறோம், ஆனால் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருப்பது கடும் கண்டனத்துக்கு உரியது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி இன்று சற்று முன் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் அளித்த பேட்டியில் அவர் தெரிவித்திருக்கிறார். தேர்தல் வர உள்ளதால் மக்களின் கவனத்தை திசை திருப்பும் வகையில் ஆதவ் அர்ஜுனா பேசி வருவதும், காவல்துறையினர் அதற்கு துணை போகும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இப்போது கைது செய்யப்பட்ட அனிதா ராதாகிருஷ்ணன் தூத்துக்குடி நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறார். தூத்துக்குடி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு அவர் சிறையில் அடைக்கப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது ஆத்தூர் காவல் நிலையத்திலிருந்து தூத்துக்குடி நீதிமன்றத்துக்கு இப்போது அனிதா ராதாகிருஷ்ணனை காவல்துறையினர் காவல்துறை வாகனத்தில் கொண்டு செல்வதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதனால் திருச்செந்தூர் தொகுதியிலும் தூத்துக்குடி மாவட்டத்திலும் அரசியல் ரீதியாக கடுமையான பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்திற்கு இப்போது காவல்துறையினரால் கொண்டு செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார். காவல்துறை வாகனத்தில் இன்னும் சில நிமிடத்தில் தூத்துக்குடி நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்படுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அவர் சிறையில் அடைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கரூர் சம்பவத்தை திசை திருப்பவும், இடைத்தேர்தல் வர உள்ள சூழ்நிலையில் மக்கள் கவனத்தை திசை திருப்பவும் இத்தகைய நடவடிக்கைகளில் அரசியல் பழிவாங்கும் நோக்கோடு தமிழக வெற்றி கழகம் ஈடுபட்டு வருகிறது என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி கடும் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். ஆனந்தி.